viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த அழகான மேக்ரம் பர்ஸ் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் வந்து டைமண்ட் டிசைன் யூஸ் பண்ணி போட்டுருக்கேன். ரொம்ப அட்ராக்டிவ் கலர்ல ரொம்ப அழகா வந்திருக்கு. இதோட நீளம் வந்து 7.5 inches இருக்கு. ஹைட் வந்து 4.5 inches இருக்கு. இது வந்து உள்ள வந்து நல்ல ஸ்பேஸ் அகலமா இருக்கு. இத வந்து நம்ம ஃபோன் பவுச்சாவும் யூஸ் பண்ணலாம். இது போடுறதுக்கு மெரூன் கலர்ல ஹாஃப் ரோல் மேக்ரமும் கிரீம் கலர்ல ஹாஃப் ரோல் மேக்ரமும் நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இது மாதிரியான மேக்ரம் கார்ட்ஸ் எல்லாம் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் வந்து கேட்லாக் போட்டு வச்சிருக்கேன். அதில் பார்த்து நீங்கள் வந்து எங்களுடைய ADW ஷாப்பில் நீங்கள் வாங்கிக்கலாம். இது மாதிரியான புது புது விதமான மேக்ரம் கிராஃப்ட் எல்லாம் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உங்களுக்கு வந்து இந்த மேக்ரம் கிராஃப்ட் போடுறதுல என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். என்னுடைய வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வந்து உங்களுடைய படைப்புகளை எல்லாம் அனுப்பி வைக்கலாம். நீங்கள் வந்து மேக்ரமில் என்னென்ன போட்டிருக்கீங்களோ அதெல்லாம் அனுப்பி வைக்கலாம். இப்போ வந்து இந்த டைமண்ட் டிசைன் மேக்ரம் பவுச் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டைமண்ட் டிசைன் மேக்ரம் பேக் செய்யறதுக்கு நான் வந்து 2 கலர் எடுத்திருக்கேன். ஒவ்வொன்றும் ஹாஃப் ரோல் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் லைட்டர், சிசர், இதுதான் வந்து இந்த பேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து இந்த கார்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மேக்ரம் கார்ட்ஸை வந்து நான் வந்து கட் பண்ணிட்டேன். இந்த க்ரீம் கலர் கார்ட்ஸ் வந்து 20 கார்ட்ஸ் கட் பண்ணியிருக்கேன். இந்த மெரூன் கலர் கார்ட்ஸ் வந்து 20 கார்ட்ஸ் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றும் 120 சென்டிமீட்டர் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 1 feet ஸ்கேல் அளவில் நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா 4 ஸ்கேல் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி நாட் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 2 கார்டு எடுத்திருக்கேன். இப்போ வந்து பேசிக் நாட் நம்ம போடலாம். பேசிக் நாட் போடுறதுக்கு நான் வந்து 2 கார்டு எடுத்திருக்கேன். ஈக்குவலாக நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிருக்கேன்னு இந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம். இதில் வந்து சென்டரில் மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கோங்க, 2 சைடும் விட்டுருங்க. இனி வந்து ரைட் சைடு இருக்கிற கார்டை இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு லூப் தெரியுது பாருங்கள். இனி அடுத்து லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டை அதுக்கு மேலே வச்சு பின் பக்கமாக எடுத்துகிட்டு போய் இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடலாம். இப்போ வந்து மெல்லமாக நம்ம வந்து இதை வந்து டைட் பண்ணலாம். ரொம்ப ஃபோர்ஸாக இழுக்க வேண்டாம். இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டை இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இங்கேயும் ஒரு லூப் தெரியுது. இப்போ ரைட் சைடு இருக்கிற கார்டை மேலே வச்சு பின் பக்கமாக எடுத்துகிட்டு போய் இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடலாம். இனி டைட் பண்ணிடலாம். இனி இந்த 4 கார்ட்ஸையும் இழுத்து டைட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஸ்கொயர் நாட் கிடச்சிருச்சு. இதுதான் வந்து மேக்ரம் பேக்ஸில் எல்லாம் வந்து போடுற பேசிக் நாட் இதுதான். இப்போ இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா கார்ட்ஸ்லையும் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து எல்லா கார்ட்ஸையும் போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து எல்லா கார்ட்ஸ்லேயும் நான் வந்து ஸ்கொயர் நாட் போட்டேன். நமக்கு வந்து க்ரீம் கலரில் 10 knots கிடச்சிருக்கு, மெரூன் கலரில் 10 knots கிடச்சிருக்கு. இனி வந்து இதை வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு மெரூன் கலர் நாட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு க்ரீம் கலர் நாட் எடுத்துக்கலாம். ரெண்டையும் பக்கம் பக்கம் வச்சிடலாம். பக்கம் பக்கம் வச்சுட்டு இதில் இருக்கிற 4 கார்ட்ஸ் எடுத்துக்கலாம். க்ரீம் கலரில் 2 கார்ட்ஸ் எடுத்துடலாம். மெரூன் கலரில் 2 கார்ட்ஸ் எடுத்துடலாம். அதில் சென்டரில் இருக்க 2 கார்டையும் இந்த மாதிரி வச்சு பிடிச்சிட்டு நம்ம வந்து ரைட் சைடு இருக்கிற கார்டை இந்த மாதிரி மேலே வச்சிடலாம். அதுக்கப்புறம் ரைட் சைடு இருக்கிற கார்டை இதுக்கு மேலே வச்சுட்டு பின் பக்கமாக எடுத்துகிட்டு போய் இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை வந்து டைட் பண்ணிடலாம். திரும்பவும் நம்ம லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டை இந்த மாதிரி வச்சுட்டு ரைட் சைடு இருக்கிற கார்டை மேலே வச்சுட்டு இந்த லூப் வழியாக எடுத்துடலாம். இதுதான் வந்து ஸ்கொயர் நாட்டு. இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு மிக்ஸ்டு நாட் கிடைக்குது பாருங்கள். இதே மாதிரி இது வந்து எல்லா கார்ட்ஸையும் ஜாயின் பண்ணிடணும். இப்போ க்ரீம் ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து மெரூன் ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி 2 கலரும் மாற்றி மாற்றி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு வாங்க. இப்போ வந்து இந்த க்ரீமில் இருக்க 2 கார்டு எடுத்துக்கலாம். மெரூனில் இருக்க 2 கார்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ சென்டரில் இருக்க கார்டில் வச்சுட்டு இந்த மாதிரி இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடலாம். நல்லா டைட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எல்லா கார்ட்ஸையும் ஜாயின் பண்ணிடுங்க. நான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து எல்லா நாட்ஸையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டேன். இனி வந்து இதையும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் ஆக்கிடலாம். இப்போ இதில் இருந்து 2 கார்ட்ஸையும் இதிலேருந்து 2 கார்ட்ஸையும் எடுத்து சேம் அதே மாதிரி
நம்ம ஸ்கொயர் நாட் போட்டுடலாம். இப்போ வந்து இது வந்து ரவுண்ட் ஷேப் ஆயிடுச்சு. இனி வந்து இன்னொரு ரவுண்ட் வந்து நம்ம வந்து போட்டுடலாம். இன்னொரு ரவுண்ட் வந்து 2 நாட்ஸுக்கு இடையில நம்ம போட்டு வரணும். இது வந்து நமக்கு வந்து சிங்கிள் கலரில் தான் வரும். இப்போ இந்த மெரூன் கலரில் நான் வந்து நாட் போடுறேன். அடுத்து வந்து க்ரீம் கலரில் நாட் போடலாம். 4 க்ரீம் கலர் கார்ட்ஸ் எடுத்துட்டு அதில் ஸ்கொயர் நாட் போட்டுடலாம். இந்த மாதிரி இந்த சுற்று ஃபுல்லாக போட்டுவாங்க. சிங்கிள் கலரில் நாட் போட்டுவாங்க. இந்த சுற்று ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இனி அடுத்த லைனில் வந்து டிசைன் ஆரம்பிக்கலாம். டிசைன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு நாட் விட்டு ஒரு நாட் வந்து நம்ம வந்து ஸ்கொயர் நாட் போட்டு வரணும். இப்போ பாருங்கள், இந்த 2 நாட்ஸ்க்கு இடையில் வந்து இந்த மெரூன் கலர் 2 கார்டும் க்ரீம் கலர் 2 கார்டும் எடுத்துட்டு ஒரு ஸ்கொயர் நாட் போட்டுடணும். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் நாட் போட்டுடணும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த 4 கார்ட்ஸ் வந்து நம்ம வந்து போடக்கூடாது. அடுத்த 4 கார்ட்ஸை வந்து விட்டுட்டு அடுத்து இருக்கிற 4 கார்ட்ஸில் ஸ்கொயர் நாட் போடணும். இப்போ இந்த 2 நாட்ஸுக்கு இடையில வந்து நான் வந்து ஒரு நாட் வந்து போடலை. இதே மாதிரி சுற்றி வர போட்டு வரணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து டிசைன் சரியாக வரும். இதே மாதிரி சுற்றி வர போட்டுவாங்க. நான் வந்து போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நாட் விட்டு ஒரு நாட்டு நான் வந்து ஸ்கொயர் நாட் போட்டேன். இனி வந்து நம்ம டிசைன் போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு வி ஷேப் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு வந்து வி ஷேப்பில் கிடச்சிருக்கு. இந்த வி ஷேப்பில் ஒரு சைடு இருக்கிற 4 கார்ட்ஸ் எடுத்துக்கணும். இந்த 4 கார்ட்ஸ் மேலே இந்த சைடு இருக்கிற இந்த க்ரீம் கலர் கார்டு இருக்குது பாருங்கள், 4 கார்டு. இந்த கார்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து பைப்பிங் போடலாம். இப்போ நம்ம வந்து இந்த லெஃப்ட் ஹேண்டில் இந்த மெரூன் கலர் கார்டை வந்து பிடிச்சிட்டு 4 பைப்பிங்ஸ் போடணும். ரைட் சைடு இருக்கிற 4 கார்ட்ஸ்லையும் லெஃப்ட் சைடு இருக்கிற 4 கார்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து பைப்பிங் போட்டு வரலாம். இப்போ பாருங்கள், நான் 4 பைப்பிங் போட்டு முடிச்சிட்டேன். அதே போல் மீதம் இருக்கிற 3 கார்ட்ஸ்லையும் நீங்கள் வந்து பைப்பிங் போட்டுடணும். இப்போ இந்த மாதிரி நான் வந்து பைப்பிங் போட்டேன். இந்த 4 மெரூன் கலர் கார்ட்ஸ் மேலே இந்த மாதிரி நான் வந்து க்ரீம் கலர் கார்டில் பைப்பிங் போட்டேன். இனி அடுத்தது எப்படின்னு பார்க்கலாம். இனி அடுத்ததுலேயும் அதே மாதிரி இந்த வி ஷேப் இருக்குது பாருங்கள். இதில் வந்து 4 மெரூன் கார்ட்ஸ் இருக்குது. இந்த 4 மெரூன் கார்ட்ஸ் மேலே லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த 4 க்ரீம் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி பைப்பிங் போடணும். இதே தான் இந்த சுற்று வந்து ஃபுல்லாக நம்ம போட்டு வரணும்.
இப்போ இந்த மாதிரி நான் ஒரு பைப்பிங் போட்டேன். இதே மாதிரி இந்த இடத்துல 3 பைப்பிங்ஸ் போட்டுருங்க. இதே மாதிரி இந்த சுற்று ஃபுல்லாக போட்டு வாங்க. நான் வந்து போட்டுட்டு காட்டுறேன். இப்போ ஒரு சுற்று ஃபுல்லாக நான் வந்து க்ரீம் கலர் டைமண்ட் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இனி அடுத்த சுற்றுல நம்ம வந்து இந்த மெரூன் கலரில் நம்ம டைமண்ட் டிசைன் போடலாம். இப்போ இந்த க்ரீம் கலர் டைமண்ட் போடுறதுக்கு நம்ம வந்து இந்த மெரூன் கலர் கார்டு வந்து லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் போட்டு வந்தோம். இனி வந்து இந்த க்ரீம் கலர் கார்டை வந்து ரைட் ஹேண்டில் பிடிச்சிட்டு நம்ம வந்து இந்த 4 மெரூன் கலர் கார்ட்ஸ் இருக்குது பாருங்கள், இதை வந்து லெஃப்ட் ஹேண்டில் நம்ம போட்டு வரணும். இந்த மாதிரி கையில் பிடிச்சிருக்கிறத நம்ம விடக்கூடாது. ரைட் ஹேண்டை வந்து நம்ம விடாமல் இதில் வந்து 4 பைப்பிங்ஸ் போடணும். எந்த கார்டையும் மிஸ் பண்ணாமல் போட்டுவாங்க. ஒவ்வொரு லைன்லையும் நமக்கு வந்து 4 பைப்பிங்ஸ் இருக்கணும். ஒவ்வொரு பைப்பிங்கும் 2 டைம்ஸ் வந்து சுற்றி வரணும். இப்போ பாருங்கள், ஒரு லைனில் பைப்பிங் போட்டேன். இனி அடுத்த கார்டு எடுத்துகிட்டு க்ரீம் கலர் கார்டு எடுத்துகிட்டு நம்ம ரைட் ஹேண்டில் பிடிச்சிடணும். இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருந்த 4 கார்ட்ஸ்லேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்த 4 கார்ட்ஸை வந்து உள்ளே வச்சு நான் வந்து இந்த மாதிரி பைப்பிங் போட்டேன். இதே மாதிரி சுற்றி வர போட்டுவாங்க. நான் வந்து எல்லாம் போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த பேக் வந்து நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இதில் வந்து 4 டைமண்ட்ஸ் வர மாதிரி நான் போட்டிருக்கேன். க்ரீம் கலரில் 2 டைமண்ட்ஸும் மெரூன் கலரில் 2 டைமண்ட்ஸும் இதில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த கீழே இருக்க கேப் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 3 நாட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து வி ஷேப்பில் வருது பாருங்கள். இந்த இடத்துல நான் வந்து 3 நாட்ஸ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ்டு நாட் போட்டிருக்கேன். அடுத்த 2 நாட் வந்து சிங்கிள் கலரில் நான் போட்டிருக்கேன். மெரூன் கலரில் 1, க்ரீம் கலரில் 1, இந்த மாதிரி நாட்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இனி வந்து பேஸ் ஜாயின் பண்ணலாம். பேஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். பேஸ் வந்து ஜாயின் பண்ணுறது நம்ம வழக்கமாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான். இந்த மாதிரி சென்ட்ரலில் இருக்கிற 2 கார்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த 2 கார்ட்ஸை வச்சுட்டு சைடில் இருக்க 2 கார்டில் ஸ்கொயர் நாட் போட்டுடலாம். சென்ட்ரலில் இருக்க கார்டு வந்து நமக்கு வந்து லென்த் பத்தலை அப்படின்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் நாட் போட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் நாட் போட்டுட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் பாருங்கள் இந்த கார்ட்ஸை, இதை வந்து உள் பக்கமாக நம்ம விட்டுறலாம். அப்போ தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த 2 கார்ட்ஸையும் சைடில் இருக்க கார்ட்ஸை உள்ளே விட்டுட்டு அடுத்து இருக்கிற 2 கார்ட்ஸையும் நம்ம வந்து போட தேவையில்லை, உள்ளே விட்டுறலாம். அதுக்கு அடுத்து இருக்கிற 2 கார்ட்ஸை திரும்பவும் ஸ்கொயர் நாட் போடலாம். இப்போ இதில் ஸ்கொயர் நாட் போடலாம். ஸ்கொயர் நாட் போடுற அளவுக்கு நமக்கு வந்து கார்ட்ஸ் இருந்தால் போதும். நம்ம வந்து திரும்ப கட் பண்ணிவிட்டு அதை ஒட்டிட்டு போகிறோம். அதனால் வந்து கார்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். கொஞ்சம் கார்ட்ஸ் இருந்தால் போதும் லென்த்து. இப்போ நான் அடுத்த ஸ்கொயர் நாட் போட்டேன். இப்போ நம்ம போட்ட கார்டை வந்து உள்ளே விட்டுடலாம். இந்த மாதிரி உள்ளே விட்டுடலாம். நெக்ஸ்ட் இருக்கிறதையும் நம்ம உள்ளே விட்டுடலாம். அடுத்து இருக்க கார்டு எடுத்துட்டு நம்ம ஸ்கொயர் நாட் போடலாம். இதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த லென்த் ஃபுல்லாக நம்ம போட்டு வரணும். ஒவ்வொரு நாட் போட்டுட்டு நம்ம வந்து அந்த கார்ட்ஸை வந்து உள்ளே விட்டுறணும்.
நல்லா டைட் பண்ணி போடுங்க. இந்த மாதிரி இந்த லென்த் ஃபுல்லாக போட்டுவாங்க. நான் வந்து போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த பேஸ் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். எல்லா இடத்துலையும் ஸ்கொயர் நாட் போட்டேன். இனி வந்து இதை உள் பக்கமாக திருப்பிட்டு இதில் ஒட்டிடலாம். இந்த மாதிரி உள் பக்கம் திருப்பிட்டு இந்த மீதம் இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு ஒட்டிடலாம். இந்த மாதிரி எல்லா கார்ட்ஸையும் ஒட்டிடுங்க. நான் ஒட்டிட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த பர்ஸ் வந்து போட்டு முடிச்சிட்டேன். எல்லா கார்ட்ஸையும் நான் வந்து உள்ளே வந்து ஒட்டிட்டு திருப்பிட்டேன். இதுக்கு வந்து லைனிங் வச்சு நம்ம வந்து ஜிப் வச்சு தைச்சிடலாம். இந்த மேக்ரம் பர்ஸ் போடுறதுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.